வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா தடுப்பூசி போட்டவர்களின் நடுங்க வைத்த புதிய உண்மை, மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம். ஸோ இதெல்லாம் நான் போட்ட நியூஸ் கிடையாது, தந்தி டிவியில் போட்ட நியூஸ் தான் இது. ஸோ கொரோனா ஊசி போடும்போதே பல ஆக்டர், மற்றபடி பெரிய பெரிய ஆள்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இது போலியானது அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா ஊசி போட்டதால் பாதிப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியும் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட்டு இது இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஊசி போட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பொதுமக்கள், அப்பாவிகள் இப்படி தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் இந்த டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க அண்டு நர்ஸு ஃபீல்டு, டாக்டர் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஊசி போடாமலே இருந்திருக்காங்க, இல்லை ஒரு ஊசியோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது சாம்பிளுக்கு செக் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலி, பூனை, ஆடு, மாடு, ஸோ இந்த மாதிரி பண்ணி வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் கடைசியாக மனுஷன்கிட்ட வருவாங்க. பட் இந்த கொரோனா ஊசியை டைரெக்டாக மனுஷனை வச்சே செக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஃபியரை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ பயத்தாலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இறந்துட்டுருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் பயம் இல்லாத ஒரு தில்லான வாழ்க்கையை வாழுங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிக முக்கிய காரணம் உங்களுடைய பிரெயின், அதாவது உங்களுடைய மைண்டு தாங்க காரணம். ஸோ மைண்டை எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீ ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க, அடுத்தவங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அண்டு உங்களுடைய சோல், உங்களுடைய பாடி, சோல் ரெண்டுமே, ஆன்மாவும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலும் சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். ஸோ மைண்டும் உடம்பும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் எப்போவுமே டென்ஷனில் இருந்ததுன்னா எக்கச்சக்கமான வியாதிகள் தான் வரும். ஸோ மருந்தே இந்த லட்சணம்னா மொபைலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா நாட்டிலையும் அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை வேணான்னு அடுத்தடுத்த மாடலுக்கு ஜம்ப் பண்ணதுக்கப்புறமா இந்தியாவுக்கு அந்த மொபைலை லான்ச் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் தான் IQ Neo 10 ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மொபைல் இப்போ இந்தியாவுக்கு தேவையா? ஸோ எல்லா நாட்டையும் விட இந்தியாவில் மொபைல் ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, பைக் ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்குது, கார் ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் இந்தியாவில் அதிகமாக தான் இருக்குது. மெடிசனும் அப்படி தான். ஸோ எல்லா நாட்டிலையும் தடை செஞ்சதுக்கப்புறம், இல்லை வேணான்னு ஒதுக்கினதுக்கப்புறம், அதை விட அட்வான்ஸாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை தான் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து இந்தியாவில் கொண்டு வராங்க. ஸோ அதையே வச்சு காலத்துக்கும் ஓடிட்டுருக்காங்க. எல்லா விஷயத்துலையுமே பொருந்தும் இது. ஸோ இந்தியாவில் எதையும் புதுசாக கண்டுபிடிக்கலனாலும், இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும், ஸோ கவர்மெண்ட்டு இந்நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரியாவது கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ளே அந்த அட்வான்ஸ் திங்ஸ் மற்ற நாடுகளில் வந்துடும். அதே மாதிரியே கொண்டு வந்தாலும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவில் கட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸர், நல்ல பில்டு குவாலிட்டி எல்லாமே போடுவாங்க. இந்தியாவில் அது எல்லாமே கம்மி பண்ணிவிடுவாங்க, ரேட்டை மட்டும் அதிகமாக்கிடுவாங்க. ஒரு சில சென்சார்லாம் இந்தியாவில் கட் பண்ணிவிடுவாங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் குளோபல் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா அதில் தேவையான எல்லா சென்சாரும் இருக்கும். ஸோ அதில் பிரச்சனைகள் வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனும் கரெக்டாக இருக்கும். இந்தியாவில் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு சொல்யூஷன் இல்லாதபடி மாற்றிட்டாங்க. நீங்கள் புது மொபைல் வாங்கினாலும் சரி, பழசை எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் சரி, வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைலாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு பிராண்டுக்கிட்டையுமே நமக்கு டீசெண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதும் தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெடிசனே இந்த லெவலில் இருக்குது, அப்புறம் டெக்னாலஜி எப்படி இருக்குன்றதை திங்க் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸு கிடையாது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது யாருன்னா அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, அப்பாவிகள் மட்டும்தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சட்டங்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு குப்பையை பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போடலாங்கிற சட்டம் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதை பொறுக்கிறதும் பார்த்தா ஒரு மனுஷங்க தான். ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். அதுவே நம்மக்கிட்ட கிடையாது. பட் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வெளிநாட்டிலலாம் எந்த அளவுக்கு க்ளீன்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அடிப்படையிலேருந்து எல்லாமே கரெக்ட் பண்ணணும். இந்த குப்பைங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், அது கரெக்டாச்சுன்னா அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், அத்தனை தப்பு செய்கிறவங்களுக்கும் திருந்துறதுக்கு ஒரு சட்டம் புதுசாக வந்துடும். பட் குப்பையில் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு முடியாது. குப்பையாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு அரசியல்வாதியிலேருந்து, பணக்காரர்கள்லேருந்து, பிஸ்னஸ் மேன்லேருந்து எல்லாருமே தப்பு செஞ்சால் தப்பிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்திய சட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது.
ஓகே, எது எப்படியோ கொஞ்சம் பழைய ப்ராசஸர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆனதுக்கப்புறமா இந்த மொபைல் மற்ற நாடுகளில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 11ஆம் தேதி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேல் என்னைக்கு வரும்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மொபைல் வந்து ஃபஸ்ட்டு சேலுக்கு வந்து அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா யூசர் ரிவ்யூலாம் வந்ததுக்கப்புறமா இந்த மொபைலோடைய காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கறதுக்குள்ள இன்னும் அட்வான்ஸாக எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்துடும். ஸோ மொபைல் வந்து உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிறத வாங்க. லேட்டஸ்ட்டு அப்படின்னு நம்ம இந்தியாவில் நினைக்கிறது அது பழசாக தான் இருக்கும். புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அது பல மடங்கு காஸ்ட் வைஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, புதிய மொபைல், லேட்டஸ்ட்டான மொபைல்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.